முதல்ல நிறுத்தி வாங்கி சொல்லுவோம். அப்புறம் சுவாமியினுடைய பிரபலம். நம்ம மனசுல நிறைய பிரார்த்தனைகள் இருக்கு. பிரார்த்தனைக்கு எல்லா பிரார்த்தனையும் நிறைவேற்றினா கூட ஒரு பிரார்த்தனை வச்சு வந்திருப்பேன். எனக்கு ஒரு கஷ்டமே இல்லாமல் இருக்கு பண்ணுறேன்னா நான் ஒன்றை மட்டும் ஸ்மரணம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பிரார்த்தனையாக இருக்கும். ஆனால் நம்ம லௌகிகமாக நிறைய பிரார்த்தனைகள் வச்சுருக்கோம். இந்த பிரார்த்தனையெல்லாம் நிறைவேறணும்னா பகவான்கிட்ட கேட்கணும். அப்ளை பண்ணால் தான் கிடைக்கும் வேலை. பகவான்கிட்ட அப்ளிகேஷன் போடுறது தான் பிரார்த்தனை, வேற ஒன்றும் இல்லை. யாருக்கெல்லாம் பிரார்த்தனை இருக்கோ அவன் மட்டும் பண்ணிட்டா போகும். பிரார்த்தனை இல்லாத சும்மா இருந்தால் போகும். முதல்ல தாயாருடைய பிரதம் ஆங்கீரச அம்பரீஷ யவனாஸ்ய நகாவிஷேய பிரபரான்வித ஹரித கோத்ரோத்பவாம் பானுநாயக வம்சோத்பவாம் ஸ்வர்ணபானு கோநாயகஸ்ய நப்த்ரீம் சுரபானு கோநாயகஸ்ய பௌத்ரீம் ரிஷபானு கோநாயகஸ்ய புத்ரீம் ராधा नाम्नीं महालक्ष्मी स्वरूपिणी इमां कन्या आत्रेय अक्षनानस श्यावास्व प्रियार्षेय प्रबलान्वित आत्रेय गोत्रोद्भवाय श्री यदुकुल वंशोद्भवस्य आहुग महाराज वर्मणो नत्रे शूरसेन महाराज वर्मणः पौत्राय वसुदेव महाराज वर्मणः पुत्राय श्री कृष्णचंद्र वर्मणे महाविष्णु स्वरूपाय वराय आंगीरसंबरीषे वनास्य ज्ञानषे प्रवदान्वितं हरितगोत्रोद्भवां भानुनायक वंशोद्भवां स्वर्णभानुगोनायकस्य नत्रीं सुरभानुगोनायकस्य पौत्रीं वृषभानुगोनायकस्य पुत्रीं राधा नाम्नीं महालक्ष्मी स्वरूपिणीं इमां कन्याम् आत्रेयार्चनास्य त्रयार्षय प्रबलान्वितं हरितगोत्रोद्भवां भानुनायक वंशोद्भवां स्वर्णभानुगोनायकस्य नत्रीं सुरभानुगोनायकस्य पौत्रीं वृषभानुगोनायकस्य पुत्रीं राधा नाम्नीं महालक्ष्मी स्वरूपिणीं इमां कन्याम् आत्रेयार्चना सस्यावासोत्रयार्षे प्रवरान्वित आत्रेय गोत्रोद्भवाय श्रीयदुकुलवंशोद्भवस्य आहूववर्मणो नत्रे शूरसेनवर्मणः पौत्राय वसुदेव महाराज वर्मणः पुत्राय श्रीकृष्णचन्द्रवर्मणे महाविष्णुस्वरूपाय वराय गोपिका जीवन स्मरण कन्यादाனம் அப்படின்னா மங்களாட்சம். அதுக்கப்புறம் மாங்கல்ய தானம். கன்னியாதானத்துக்கு தம்பதிகள் வரணும். இங்கே